கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு உணர்த்தி சொன்ன வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணின காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் இன்றைக்கு நாமோ அநேக காரியங்களிலே கர்த்தரை நாம் விட்டு கொடுத்து விடுகிறோம். உலகத்தின் காரியங்களுக்காக, உலக ஆதாயங்களுக்காக கர்த்தரை நாம் விட்டு விலகி விடுகிறோம். நம்முடைய மனதும் மாம்சம் விரும்பின செயல்களை செய்வதற்காக கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் போய் விடுகிறோம். மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாய் நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தரோ மாறாதவராய் இருக்கிறார். அவர் அதே அன்போடு இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி போல தகப்பனை விட்டு அந்த இளைய மகன் தூரமாய் போனது நிமித்தமாய் தன் வாழ்க்கையில் மிகுந்த பாடுகளுக்குள்ளாய் பிரவேசித்தான். ஆனால் தகப்பனோ அதே அன்போடு இருந்தார். அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் திரும்ப வரும்போது அவனை ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டு, இவன் என் குமாரன் தான் என்று சொல்லி அவனை மீண்டுமாய் அந்த உறவுக்குள்ளாய் கொண்டு வந்தார். அதே தேவன் இன்றைக்கு நம்ம மேல அன்பாய் இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்துல கிட்டி சேருவோம். இந்த லெந்து காலத்துல கர்த்தருடைய சமூகத்துல நாம் என்னென்ன காரியங்களில கர்த்தரை விட்டு தூரமாய் போனோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது மீண்டுமாய் தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகள் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களில உம்மை விட்டு தூரமாய் போனார்கள், என்னென்ன காரியங்களில உம்மோடு இருந்த உறவை முறித்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேருகிறேன், நான் உம்மை விட்டு தூரமாய் போய் அநேக பாடுகளுக்குள்ளே நான் கடந்து சென்றேன், இனியும் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்பவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் மீண்டுமாய் அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதி. உடைய மகிமையின் பிரசனம் அவர்களை நிரப்பட்டும். அந்த குடும்பங்களும் மகிழ்ந்து கழிவுறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.